இந்த தோழர் அருணன் வெளியில போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொல்றது சொல்லிடுறேன், யாராவது சொல்லிடுங்க அவர்கிட்ட. ரொம்ப அழகா பேசினார், முக்கியமான விஷயம் நிறைய சொன்னாரு. ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கு. முற்போக்கு எழுத்தாளர் ஓகே, பிற்போக்கு எழுத்தாளர் ஓகே, புறம்போக்கு தான் சார் நாங்க எல்லாரும். நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. புறம்போக்குன்றது ரொம்ப அழகான சொல். அது அழகா தான் நம்ம உபயோகப்படுத்தணும்னு நான் அடிச்சு சொல்றேன். நான் புறம்போக்கு பாட்டு பாடின ஆளு. புறம்போக்குனா என்ன? யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு விஷயம், பொது விஷயம் புறம்போக்கு. இது காடா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், இல்லாட்டா ரோடா இருக்கலாம், உங்க மனசாவும் இருக்கலாம். உங்க மனசு வீழ்ந்து பெருசா இருக்கணும்னா உங்களுக்கே சொந்தமா இருக்கக்கூடாது. அதுதான் உணர்வு, புறம்போக்கு உணர்வு. அதனால அவரோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஸ்அக்ரி பண்றேன். நம்ம எல்லாரும் புறம்போக்கா இருந்தாதான் முற்போக்கு, புறம்போக்கா இல்லைன்னா முற்போக்கா இருக்க முடியாது. எனக்கு கொடுத்த தலைப்பு தனித்துவமும் பன்மைத்துவம் சொல்லியிருக்காங்க. அவங்க தோழர் ரோஹினி பேசும்போது நான் ரொம்ப ஆழமா ஆய்வெல்லாம் சேர்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நிஜம் கிடையாதுங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. கேள்வி அழகா கேட்பேன், விடை எனக்கு தெரியாது. அதுதான் நான் பண்ண போறேன் இன்னைக்கு. கேள்விகள் தான் எனக்கு எழுப்ப போறேன். இந்த கேள்விகளுக்கு விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஏன் எழுப்புறீங்கன்னு நினைக்கலாம், அது கூட இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த கேள்விகள் முக்கியமான இருக்கு, அதனால கேள்விகள் எழுப்புறேன். இந்த ரெண்டு வார்த்தைகள் சொற்களை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆப்வியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல என்ன ஒரு குழப்பமே இல்லைங்களே. தனித்துவம் எல்லாருக்கும் புரியுது, பன்மைத்துவம் எல்லாருக்கும் புரியுது. இதுல என்ன சிக்கல் இருக்கா, சிக்கல் இல்லையா, இந்த ஒரு சொல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும். ஸோ அதுக்குள்ள மட்டும் நான் போக விரும்புறேன். முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைகளை தனியா பார்க்க முடியுமா, அதோட கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தனித்துவம் அப்படின்னா ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா அது சுயநலம் கூட எடுத்துக்கலாம். ஒரு கண்ணோட்டத்தில் அது ஒரு சுயநலவாதி தனித்துவம் சொல்ற ஒரு சான்ஸும் இருக்கு. என்னை பத்தி தான் யோசிப்பேன், என்ன மையமா வச்சுன்னா சமுதாயத்தை பத்தி யோசிப்பேன், மிச்சவங்களோட கவலைகள் பிரச்சனைகள் அது கூட என்ன மையமா வச்சுதான் யோசிப்பேன் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னா இதுவும் ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாரால இது சொல்ல முடியறதுன்னு ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் வரும். இது எல்லாராலையும் சொல்ல முடியுமா? சமுதாயத்தில் இருக்க எல்லாருமே நான் என்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு இடம் அவங்களுக்கு சமுதாயத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. சமுதாயத்துல ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆதிக்கம் இருக்கிறவங்க தான் நான் என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன் யோசிக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த பவர், அவங்க கிட்ட இருக்கிற பவர், அதை வச்சுட்டுதான் அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பழங்குடி மக்கள் பத்தி இங்க ஒரு ரொம்ப அழகான விஷயம் தோழர் பேசினாங்க. எப்படி ஷேரிங் நடக்கிறது ஒரு சமுதாயத்துல, எப்படி ஒரு வேற்றுமை இல்லாம நிறைய விஷயங்கள் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கிற ஒரு சூழல், அங்க இருக்கிற தேவைகள், அங்க இருக்கிற உணர்வுகள் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இது அவங்க சிந்திச்சுதான் பண்றாங்களா, இது ஒரு புரட்சியா பண்றாங்களா, தேவையில்லாத ஒரு கேள்வி. இது இன்ஃபேக்ட் கேள்விக்கு இடமே கிடையாதுங்க. அது ஏன்னா அங்க ஒரு சொன்ன ஒரு நேச்சுரல், ஒரு அளவுக்கு சமத்துவம், பர்ஃபெக்டா இல்லாம இருந்தா கூட நேச்சுரலா ஒரு சமத்துவம் அந்த ஒரு சூழல்ல இருக்கிறதுனால இந்த இண்டிவிஜுவல் யாரு, சமுதாயம் யாரு அப்படின்ற இந்த ஒரு சிக்கல் அங்க அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க சுயநலம் ஒரு விஷயமே ஒரு மாதிரி ஒரு அட்லீஸ்ட் அடக்கப்பட்டு ஒரு நிலையில இருக்கு. ஆனா பொது சமுதாயத்துல அப்படி கிடையாது. இப்ப நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால, ஒரு ஆதிக்க ஜாதியில பிறந்ததுனால, பொருளாதார ரீதியில நான் ரொம்ப சௌரியமா இருக்கிறதுனால
நான் என்னை பத்தி யோசிக்க ரொம்ப ஈஸி. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன, வேற எப்படியும் யோசிக்க தெரியாது. அந்த சிக்கலையும் யோசிக்கணும். ஏன்னா சமுதாயம் வந்து எனக்கு சில விஷயம் தான் கொடுக்கும். சமுதாயத்துல எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது நிஜமே கிடையாது. இப்ப நான் எங்க படிக்கிறேன், என் படிக்கல ஸ்கூல்ல யார் என்னோட இருக்காங்க, நான் என்ன புத்தகத்தை படிக்கிறேன், என்னத்தை பத்தி எங்க அப்பா அம்மா பேசியிருக்காங்க, இது எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன வாழ்க்கையில என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்போஜர் இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்துதான் நான் யாருன்னு நிலைப்படுத்துறது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் கண்ணில் படாதுங்க. நான் வேணுட்டே பண்றேன்னு கூட சொல்ல, என்னோட பிளைண்டர்ஸ் சொல்லுவோம், குதிரை கட்டா மாதிரி சில விஷயம் கண்ணிலே படாது. இப்ப நான் இப்போ செபாஸ்டியன் சன்ஸ் பத்தி புத்தகத்தை பத்தி பேசினாங்க, இதை பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன். பட் இந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதினேன், கர்நாடிக் மியூசிக் சதர்ன் ஸ்டோரி, கர்நாடிக் ஸ்டோரி சதர்ன் மியூசிக். அது கர்நாடக இசை பத்தி, அழகியல் பத்தி, அதோட வரலாறு பத்தி, அதோட சிந்தனைகள் பத்தி, வடிவத்தை பத்தி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு எழுதின ஒரு நூல். அதுல ஒரு சாப்டர் வந்து கர்நாடக இசைய உலகத்துல இருக்கிற ஜாதி பிரச்சனை ஒரு சாப்டர். அதுல வந்து என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதுல, பார்ப்பனியத்துல இருக்கிற ப்ராப்ளம், என்ன இசை கேட்கிறோம், யாரு பாடுறாங்க, யாரு கேட்கிறாங்க, யாரு எந்த இசைக்கருவியை வாசிக்கிறாங்க, யாரு, இதை பத்தி ஒரு பெரிய ஒரு ஆய்வு இருக்கு, நிறைய பக்கம் இருக்கு. புத்தகம் வெளில வந்துருக்குங்க, வெளியிட்டாச்சு. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அடுத்த எடிஷன் போகும்போது எல்லா எழுத்தாளர் மாதிரி தவறுகள் கரெக்ட் பண்றதுக்கு நான் பார்த்துருக்கேன். இந்த ஜாதி சாப்டருக்கு நான் வந்தேன், ஃபுல்லா சாப்டர் திருப்பி படிச்சேங்க. படிச்சப்பதான் எனக்கு மூஞ்சில அரையற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்து, அந்த என்டையர் சாப்டர்ல மேடல இருக்கிறவங்களை பத்தி மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். அதாவது மிருதங்கம் வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, கட்டம் வாசிக்கிறவங்க, வயலின் வாசிக்கிறவங்க. இந்த மிருதங்கம் இருக்குங்கள, அதை ஒருத்தவங்க செய்யறாங்கல்ல, அவங்க என் கண்ணோட்டத்திலே படல. இது நான் வேறத்தை பண்ண விஷயம் கிடையாது, அவங்களுக்கு தெரியாத ஒரு அளவுக்கு தெரியும். நான் பார்த்திருக்கேன், மிருதங்க செய்யறவங்க நிறைய பார்த்திருக்கேன். அவங்க கச்சேரி சில பேர் வருவாங்க, மிருதங்கத்தை ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க, இதெல்லாம் நடக்கும், நான் பார்த்திருக்கேன். ஆனாலும் நான் ஜாதியும் ஒரு சாப்டர் எழுதும் போது அவங்க என்னோட கண்ணோட்டத்துல வரவே இல்லை. இது ஏன் அப்படின்னு நான் என்ன கேட்கிற கேள்வி. ஏன்னா இந்த ஒரு ஆதிக்கத்தோட வர ஒரு பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனை. சில விஷயங்கள் தான் உங்க கண்ணில் படும். இப்ப நான் ஏன் மிச்ச விஷயம் கண்ணில் பட்டதுன்னு கேள்வி கேட்கலாம். ஏன் சார் அப்படின்னா ஜாலியா பற்றக்கூடாது, கரெக்ட் தான், நல்ல கேள்வி. என்னோட நிலையில இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல் மட்டும்தான் என் கண்ணில் பட்டது. அவங்க என் நிலையில மேடல அமர்ந்து ஒரு பாராட்டு வாங்குற ஒரு நபர் கிடையாதுங்களே, அதனால அவங்க என் கண்ணில் படல. சோ இந்த இண்டிவிஜுவல் தனித்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம என்ன தனித்துவத்துல என்ன நம்மளுக்கு பார்க்க முடியலன்ற ஒரு கேள்வி வரும். சோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம்னா இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது. சரி சார், எனக்கு ரொம்ப ஒரு என்னோட எஜுகேஷனா இருக்கலாம், என்னோட வீடா இருக்கலாம், எல்லாமே ஒரு ஓப்பனா இருந்திருக்கு. வெவ்வேறு சிந்தனைகள், வெவ்வேறு கலைகள், வெவ்வேறு மனிதர்கள், எங்களோட பாட்டா இருக்கலாம், இல்லாட்டா நடனமா இருக்கலாம், நாடகம் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த ஒரு சூழல் தான் வளர்ந்திருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப ஒரு பிக் பிக்சர் எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு தனித்துவம் ஒண்ணு இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியும் கேட்கணும். தனித்துவம்ன்றது என்ன? அதாவது சுயமா என்னால சிந்திக்க முடியுமா, சுயமா என்னால பாட முடியுமா, சுயமா என்னால ஆட முடியும். அதாவது எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு ஒரு ப்ராசஸ், இதெல்லாம் உள்வாங்கிட்டு இதை சிந்திக்கிற ஒரு தனித்துவ ப்ராசஸ் இருக்கா? இதே பொய்யா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்ல. எப்படி சார் இருக்கவே முடியாது வாழ்க்கையில, வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இல்லாம எப்படி இருக்க முடியும் வாழ்க்கை? கரெக்ட் தான். ஆங்கிலத்துல இன்னொரு கேள்வி இதுல வரும், ஃப்ரீ வில் ஒரு கேள்வி வரும். ஒருத்தருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நிறைய புத்திஜீவிகள் எழுதியிருக்காங்க இதை பத்தி. ஃப்ரீ வில் ஒரு விஷயம் இருக்கா நம்மளுக்கு? ஏன்னா நம்ம எல்லாரும் சமுதாயத்துல ஒரு கட்டுமானத்துக்குள்ளதான் வளர்ந்துருக்கும். ஸோ ஃப்ரீ வில் ஒன்று இருக்க முடியுமா? இப்படி கேட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவல் சொல்றதே ஒரு ஆள் இல்லை நம்ம சமுதாயத்துல. நீங்க யோசிச்சு பாருங்களேன்,
நம்ம யாராவது ஒரு ஆளா இருக்குமா? ஜாதி, மதம், பாலினம் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு சிந்தனை. நம்ம தனித்துவம் சொல்றது ஒரு ஆளா இல்லாட்ட ஒரு குரூப்பா அப்படின்னு ஒரு ரெண்டாவது கேள்வி வருது. நான் இந்த குரூப் எல்லாம் உடைச்சு தனியா சிந்திக்க முடியுமான்றதுதான் கேள்வி. இது எந்த குரூப்பா வேணா இருக்கலாம், இதையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் தனியா சிந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி. சுலபமான இதுக்கு வெளியே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே ரெண்டுமே பண்றோம். சில தூரம் தனியா சிந்திப்போம், சில தூரம் கூட்டாளியோட சிந்திப்போம். எப்ப எது நடக்கிறது நம்மளுக்கே அந்த ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தனித்துவம்ன்றது எங்கேருந்து வருதுங்க? தனித்துவம்ன்றது ஒரு கலைஞர்களே கேட்கலாம், தனித்துவம் எங்கேருந்து வருது? சோ இந்த ஒரு சிக்கலும் நம்ம யோசிக்கணும். தனித்துவம் பத்தி யோசிக்கும்போது நான் ஏன் இதை சொல்றேன்னா, பன்மைத்துவம் சொல்றது ஒரு விதத்துல ஒரு சமுதாயத்துல மாநகர், சென்னை மாநகரமே எடுத்துக்கிட்ட நேச்சுரலா இருக்கிற விஷயம் கூட எடுத்துட்டோம். இப்ப நீங்க ரோட்ல போனீங்கன்னா வெவ்வேறு மக்கள் இருக்காங்க, வெவ்வேறு சிந்தனைகளும் இருக்காங்க, வெவ்வேறு மாதிரி கல்ச்சர் இருக்கலாம், மதமா இருக்கலாம், பழக்க வழக்கம் இருக்கலாம், சடங்குகள் இருக்கலாம், எல்லாம் நேச்சுரலா இருக்காங்க, நீங்க பார்க்க போறீங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? இது ரொம்ப ஒரு அட்டாச்ட் வேர்ட். என்னன்னா இதுல இப்ப ரொம்ப நிறைய பேசப்பட வேர்டு என்னன்னா செக்யூலரிசம்னு ஒரு வேர்ட். இப்ப ரொம்ப அதிகமா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கடைசி ஒரு வாரத்துல செக்யூலரிசம்ன்றது பிரியாம்பிள் இருந்துடக்கூடாது, எடுக்கணும், இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க பேசுறவங்க யாருமே ஒழுங்கா கான்ஸ்டிடியூஷனை படிக்கலன்றது கிளியர் கட்டா நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அது பிரியாம்பிள் இருந்தாதான் நம்ம செக்யூலர் நினைக்கிறாங்க. நிச்சயமா கான்ஸ்டிடியூஷன் படிக்கல, அது ஒண்ணும் கிடையாதுங்க. 20வது ஆர்டிகல் வரைக்கும் படிச்சா கூட போறோம், புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது கூட படிச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சீங்கன்னா செக்யூலரிசம் அதுக்குள்ளேயே இருக்கு. பிரியாம்பிள் இருக்கா இல்லையான்றது ஒரு அனாவசிய கேள்வி. வேஸ்ட் ஆஃப் டைம், டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அதுதான் நம்மளோட ஒரு சட்டமைப்பில் ஒரு பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட். இன்ஃபேக்ட் அது அந்த வார்த்தை யூஸ் பண்ணாலே அதோட உணர்வு உள்ள வாங்கினாங்க பாத்தீங்களா? அதுதான் அதோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு அழகு, ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இந்தியன் பிளாக் எடுத்துக்கோங்க. அந்த பிளாக் பத்தி நீ கொஞ்சம் ஆய்வு பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்குது. 1929 வரைக்கும், என் ஞாபகத்துல செப்டம்பர் வரைக்கும் கூட சொல்லலாம், காந்தி இந்த பிளாக 3 மதம் பத்தி தான் சொல்றாரு. எல்லா இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சாஃப்ரன் கலர் காவி கலர் ஹிந்துஸ், கிரீன் முஸ்லிம்ஸ், ஒயிட் கிறிஸ்டியன்ஸ், அதர் ரிலிஜன்ஸ். அவர் அப்படிதான் சொல்லிட்டு வருவார். அப்ப நிறைய சிக்கல்கள் வரும். அவங்க சீக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கலர் இல்லை அப்படின்னு, எங்களுக்கு கருப்பு கலர் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு பெட்டிஷன் தான் போடுறாங்க காந்தி கிட்ட. காந்தி ரொம்ப அழகா 1929 எண்ட்ல அப்படியே மொழி மாத்திருவார். ரொம்ப அழகா அந்த மோமெண்ட்ல இருந்து இது கம்யூனல் பிளாக் இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தார். ரொம்ப பியூட்டிஃபுல். இது ரொம்ப கான்சியஸா பண்ண விஷயம், அவர் ஆக்சிடென்டா பண்ணல. அவர் என்ன சொல்ல, இதுக்கு என்ன வேணா நீங்க ஒருத்தர் இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன தோன்றது யோசிங்க, எல்லாம் பாசிட்டிவா யோசிங்க அப்படின்னு சொல்லுவார். 19th அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார்னா, அவர் சொல்றாரு, காங்கிரஸ்மேனுக்கு நான் முன்னாடி சொன்ன அதுக்கு மீனிங் அவங்களுக்கு பிடிக்கல போ அப்படின்னு ஆக்சுவலா ஒரு சந்தோஷத்தோட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சமூகத்துல அட்லீஸ்ட் முஸ்லிம்ஸ்க்கும் இந்துஸ்க்கும் அவ்வளவு சண்டை நடக்கல, அதனால இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு செப்பரேட் பண்ற மீனிங் கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. இது ரொம்ப ஒரு இந்த ஒரு நம்ம புளூரலிசம் பத்தி பேசும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நேரு இதே பிளாக நம்ம கான்ஸ்டிடியூட் அசம்பிளில ஜூலை 22 ஐ திங்க் டேட் 1947 அவர் பிரசன்ட் பண்ற பிளாக். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நம்ம நாடு என்னன்னா, இந்த நாடு மிக்ஸ்ட் ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிறது. இதுதான் புளூரலிசம். இதுதான் இதோட ரொம்ப அழகான விஷயம். ஒரு கேள்வி கேட்கலாம், புளூரலிசம் பத்தி பேசுறோம், செக்யூலரிசம் பத்தி பேசுறோம், சரி நாஸ்திகர்கள் எங்க இருக்காங்க இதுல ஒரு கேள்வி கேட்கலாம். ஆஸ்திகர்கள் கிளியரா இருக்காங்க, உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு சொல்லிட்டேங்க.
அங்கதாங்க ரொம்ப ஒரு அழகான விஷயம் நம்மளோட ப்ளூரலிசம்ல, நம்மளோட செக்யூலரிசம். நான் சேர்ந்துதான் பேசுறேன் ரெண்டு சொற்களும். எனக்கு அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆஸ்திகரும் நாஸ்திகரும், ஆஸ்திகர்கள்ல வெவ்வேறு ஆஸ்திகர்களா இருக்கலாம், வெவ்வேறு மதங்கள் இருக்கலாம். இது எல்லாமே ஒருத்தருக்குள்ள அவங்கள ஈச் அதரை ரெகக்னைஸ் பண்ணி ஷேர் பண்ணி ஒருத்தர் கத்துக்கணும். அதுதான் நம்மளோட ப்ளூரலிசம், அதுதான் நம்மளோட செக்யூலரிசம். ரொம்ப அழகா எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சோ பன்மைத்தன்மை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷேரிங்ல தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா எல்லாரும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன டிஃபரன்ஸ் வரும்னா, மதம்ன்றது ஒரு பிரைவேட் அஃபேரா, வீட்டில் இருக்க வேண்டிய விஷயம், பொது தரத்தை வர வேண்டிய விஷயம் கிடையாது. நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா, நம்ம ப்ளூரலிசம் சொல்லிச்சு இதான் நம்ம பெரிய சிக்கலா இருக்கு இந்தியாவிலேயே. இப்போ ஜாதி மதம் இது ரெண்டு தான் இருக்கு. நம்ம நாட்டில் அந்த செப்பரேஷன் கூட பண்ணல. வீடுன்றது வெளியில இருக்கிற விஷயம் தான், வெளியில இருக்கிற விஷயம் தான் வீடு. இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியாதுன்னு. பன்மைத்தன்மையில இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, எல்லாம் ஈக்குவல் இல்லை சமுதாயத்தில். ப்ளூரலா இருக்கிற சமுதாயத்தோட நம்ம ஒரு ஈடுபாடு வேணும்னா, ப்ளூரலா இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் இல்லை. ப்ளூரலா இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் என்ன நம்ம எப்படி தொடர்பு இருக்க முடியும்? சோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, அந்த ரெகக்னிஷன், சமுதாயம் ஈக்குவல் இல்லாத ஒரு சமுதாயம், ஆனா ப்ளூரல் ஆன சமுதாயம். அதனால ஈக்குவாலிட்டின்றது எல்லாம் சமம், ஈக்குவல் சொல்றதுல எதுக்கு நம்ம என்ன அட்டென்ஷன் அதிகமா கொடுக்கணும், எது யார இன்னும் ஹெல்ப் பண்ணணும், இன்னும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம முக்கியமான விஷயம், ஆதிக்கத்துல இருக்கிறவங்க எப்ப ரெண்டு ஸ்டெப் பின்னாடி எடுத்து நான் முன்னாடி வர மாட்டேன்னு சொல்லணும். அது நம்ம மறந்து போயிடுறோம் இந்த கான்வர்சேஷன்ல. அது ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த கான்வர்சேஷன்ல. நான் இந்த மேடம் நிக்கவே கூடாது, அதுவும் ஒரு முக்கியமான பார்ட் இந்த ஒரு ப்ளூரலிசம்ல. இதையும் நம்ம யோசிக்க வேண்டியது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த அன்வைத்துவம் சிந்தனை நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். அப்படி எனக்கு எப்ப நான் ஒரு கலைஞன், சரி எழுத்தாளரும் வச்சுக்கலாம், எழுதுறேன் ஏதோ வச்சுங்க. ஆனா நான் பிரைமரி ஒரு கலைஞன், இவங்களும் ஒரு கலைஞர், அவரும் ஒரு கலைஞர். நான் மூணு பேர் ஒரு விஷயம் ஒத்துப்போன்னு நினைக்கிறேன், மனசு மாறினாதான் மனிதன் மாறும். இதுல நம்ம யாருமே டிஸ்அக்ரி பண்ண முடியாது. சோ இந்த எல்லா விஷயமும் மனசை எப்படி மாற்ற முடியும் கேள்வி எனக்கு. நிறைய பேர் சிந்தனையில கரெக்டா எல்லா புத்தகத்தையும் கரெக்டா படிச்சிருப்பாங்க, முற்போக்க ரொம்ப கரெக்டா பேசுவாங்க, பேச்சுல ஒன்னும் தவறு இருக்காது. ஆனா அவன் உள்ள என்ன ஃபீல் பண்றான்? நான் என்னையே வச்சு சொல்றேங்க, இன்னைக்கும் சில விஷயத்துல என் மனசு தொட்டு பார்த்தா சரி இல்லைன்னு தெரியுது. எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு பரந்த மனசு கிடையாது எனக்கு, நானே சொல்றேன். என் சிந்தனை அது தவறுன்னு சொல்லிட்டே இருக்கும் என்கிட்ட. என் புத்தி, என் மைண்ட் என்ன சொல்ல, ஏன்டா இப்படி உனக்கு ஃபீலிங் வருதுன்னு சொல்லும். ஆனா அந்த ஃபீலிங் இன்னும் இருக்கு. இதை நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ண போறோம்? இங்கதான் கலைஞர்கள் வராங்க. பாட்டுல பண்ணலாம், நாடகத்துல பண்ணலாம், நடனத்துல பண்ணலாம். ஏன்னா மனுஷனுக்கு தெரியாத விஷயங்கள், அவனுக்கு நடக்கிறது தெரியாத விஷயங்கள் அப்ப நடக்கும். சோ இந்த ப்ளூரலிசம் அப்படின்னு வரும்போது நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம், பசங்களோட என்ன பண்றோம், என்ன பாடல்கள் சொல்லி கொடுக்கிறோம், என்ன கவிதைகள் சொல்லி கொடுக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த ஒரு தனித்துவம் பத்தி யோசிக்கும் போது இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சோ பன்மைத்துவம் வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தனித்துவம்ன்றது ஒரு புறம்போக்கு நிலையில ஆரம்பிக்கணும். அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்போ ரெண்டு சொற்கள் கூட மோதலே நடக்காது. ஒரு மோதல் கிடையாது ரெண்டு சொற்கள் கூட. அப்பதான் உணர்வு பூர்வமா ஒரு மாற்றம் வர ஒரு சின்ன ஒரு சீல் அப்பதான் கிடைக்கும். அந்த மாற்றம் வந்தாதான் நிஜமாவே நம்ம பன்மைத்தன்மை பத்தி பேச முடியும். நம்ம பன்மைத்தன்மையிலிருந்து இதுக்கு வர முடியாது. நம்மளோட மனநிலை, நம்மளோட சிந்தனை, நம்மளோட உணர்வு, அந்த ஒரு உலகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உலகத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்றோம் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் இன்னும் சொல்லுவாங்க. இதுல
ரொம்ப முக்கியமான ஒரு முற்போக்கு விஷயம் என்ன நடக்கும்னா, நான் நம்புறேன், சமுதாயத்தில் இருக்க வெவ்வேறு கட்டமைப்புகள் இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், என்ன பாலினமா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது எல்லாம் உடையறதுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சேனல் நான் நம்புறேன். கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி இந்த மீ டூ பத்தி நடக்கும்போது ஒரு 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 சிச்சுவேஷன் இருந்தது. அப்ப நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இது, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க பண்ணா உங்களுக்கு தெரியும் இது நிஜம், ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறதுன்னு கேட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த விஷயத்தை பத்தி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், அரசியல்வாதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்கள் நம்மளுக்கே இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த ஆண்களுக்குள்ள நடந்ததே கிடையாது, வீட்டிலையும் நடந்தது கிடையாது, அவங்க சூழலையும் நடந்தது கிடையாது. அப்படி இருக்க முடியாது, இது ப்ளூரலிசம் தானே. இந்த மாதிரி ஒரு வன்முறை நடக்காம இருக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்லி அக்செப்டன்ஸ் ஆஃப் பீப்புள். இது நான் ஏன் இது கொண்டு வரேன்னா, நம்ம ஈஸியா ஜாதியை பத்தி பேசுறோம், இன்னைக்கு ஈஸியா மதத்தை பத்தி பேசுறோம். ஆனா பாலினம் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம 10,000 எக்ஸ்கியூஸ் எப்போதும் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே போகணும்னா நிச்சயமா இந்த இண்டிவிஜுவல் அப்படின்றது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு நிலையில எல்லா இண்டிவிஜுவலும் இருந்தோம்னா, அப்போ ஒரு விஷயங்களையும் நம்ம விட மாட்டோம். அப்பதான் நிஜமா நம்ம நாட்டுல ஒரு ப்ளூரலிசம், ஒரு பன்மைத்தன்மைன்னு வரும்னு நான் நம்புறேன். வணக்கம். தேங்க்யூ.